ஐசிசி தங்களோட சட்டத்தில் அதாவது பிளேயிங் கண்டிஷன்ஸில் எக்கச்சக்கமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பண்ணுறது வந்து மேட்ச் பார்க்குற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அப்படிங்கிறத தாண்டி இப்போ கிரிக்கெட் மேட்ச் பசங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்காகவும் இந்த வீடியோ முக்கியமாக பண்ணுறேன். ஏன்னா ஊரில் நடக்கிற ஒவ்வொரு அது வந்து ஸ்டிச்சிங் பால் டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டெம்பிள் பால் டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், பட் எந்த டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் ஐசிசியின் விதிகளின்படி இந்த டோர்னமெண்ட் நடைபெறும் அப்படின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஐசிசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஐசிசியோட சட்டத்தில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் வந்திருக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் நிர்வாகத்திட்ட போயிட்டு சொல்லனாலும் சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மேட்சஸ் ஆடும்போது டோர்னமெண்ட்ஸ் ஆடும்போது பயன்படும். அதனால் முழு வீடியோவும் பாருங்கள் அண்ட் கூட ஆடுறவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஐசிசி புதுசாக சட்டங்களை கொண்டு வரல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கன்கஷன் புரோட்டோகால்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு பிளேயருக்கு இப்போ தலையில் அடிப்படுது அப்படின்னா அவருக்கு பதிலாக இந்த லைக் டு லைக் புரியுதுங்களா, அவர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் வந்து அடுத்த இன்னிங்ஸ்லேயோ ஆடுவார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை அந்த மேட்ச்லேயே ஆடுவாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த T20 மேட்ச்சில் வந்து ஜடேஜாவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிபட்டுரும். அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து யுஸ்வேந்திர சஹல் வந்து பவுலிங் போட்டு இந்தியாவை ஜெயிச்சு கொடுப்பாரு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவார். இந்த வருஷம் புனேல நடந்த T20 மேட்ச்சு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவில் சிவம் துபே அடிபட்டுருவார். உடனே அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா உள்ளே கொண்டு வந்து அடுத்த இன்னிங்ஸில் இந்தியா அன்பிலீவபிளாக வின் பண்ணிடுவாங்க. ஹர்ஷித் ராணாவும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிடுவார். இப்போ இதுக்கப்புறம் அப்படி பண்ணிட முடியாது. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பிளேயர் யார் யார், அது லைக் டு லைக் பிளேயர் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே தெரிவிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டாங்க. ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும்ல, இப்போ இவர் அடிப்பட்டால் இவர் தான் வருவார், இவர் போயிட்டாருன்னா இப்போ இவர் தான் வருவார் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த விதமான குளறுபடியும் பண்ண முடியாது. ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்க ஐசிசி, இப்போது ஒரு பிளேயர் அடிப்பட்டு கன்கஷன் மூலமாக வெளியில் போகிறாரு அப்படின்னா அந்த அடிப்பட்ட பிளேயருக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் ஆன் பீரியட்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு 7 நாள், அந்த 7 நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரால் எந்த மேட்ச்லேயும் இடையில கலந்துக்க முடியாது. அந்த 7 நாள், அது அடிப்பட்ட நாள்லேருந்து அடுத்த 7 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க போகிற எந்த மேட்ச்லையும் அவரால் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த லைக் டு லைக் பிளேயர் யார் வருவாங்கங்கிறதுல குளறுபடி பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் தலையில் அடிபட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுவாங்க, இல்லை அடுத்தடுத்த மேட்ச் வந்து ஆடுவாங்க. அப்படிலாம் இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது. ஏன்னா 7 நாள் கண்டிப்பாக பிரேக் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஐசிசியோட சட்டத்தில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ரூல் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் ஆடும் போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் நீங்கள் மேட்ச் பார்க்கும்போது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், இவர் அடிபட்டுருக்கு, அடுத்த 7 நாளைக்கு இவர் வந்து ஆட முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெலிபரேட் ஷார்ட் ரன் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ பேட்டர் ரன் எடுக்க ஓடும் போது கிரீஸில் வைக்காமல் ஓடிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஐசிசியோட ரூல் படி என்ன பண்ணாங்க, வைக்காமல் ஓடினதுனால ரன்னை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒருவேளை வைக்காமல் ஓடிட்டா என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ரன் ஷார்ட் பண்ணுறதுலாம் கிடையாது, ரன்னே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பொசிஷனுக்கு பேட்டர்ஸ் போய் நின்றுடணும். அதாவது நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில், இல்லைனா ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் நிற்கிறீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் போய் நின்றுடணும். ஒன்று. அப்புறம் பெனால்ட்டி ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் டீமுக்கு 5 ரன் கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் அடுத்த பாலை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பவுலிங் டீமோட கேப்டன் முடிவு பண்ணுவாராம். இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆமாம், ஒரு பேட்டர் வந்து எப்படி வேணும்னே டெலிபரேட்டாக எப்படி வேணும்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்காமல் ஓடுவார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் நான் யோசிக்கிறேன், எந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் ஒரு பேட்டர் எப்படி டெலிபரேட்டாக வைக்காமல் போகிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? பட் இது பிபிஎல்ல நடந்திருக்கு. டிம் டேவிட் இது மாதிரி பண்ணாராம். பாதி தூரம் ஓடி வந்துட்டு ஐயோ வேணாம் அப்படின்ட்டு திரும்பி பின்னாடி போனாராம், கேள்விப்படவும் முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வேணால் மீன்ஸ் அந்த மாதிரி இன்டென்ஷனலாக பண்ணும்பொழுது வேணால் இந்த ரூல் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வந்து கிரீஸில் வைக்காமல் போனாலே ரன்னு கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட்டுக்கு 5 ரன் கொடுத்துருவாங்க. அப்புறம் அடுத்த பாலை யார் ஃபேஸ் பண்ணணும்னு பவுலிங் கேப்டன் முடிவு பண்ணுவார். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிசி இந்த ரூலில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாற்றத்தின் மூலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ் இன்னும் கவனமாக இன்னும் கவனமாக உள்ளே வச்சுட்டு போவாங்க, அவசரமாக வச்சுட்டு போக மாட்டாங்க. இந்த ரூல் எப்போ ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த 18வது 19வது 20வது ஓவர்லாம் இருக்குல்ல T20 கிரிக்கெட்ல, அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, இப்போ ஒய்டுக்கோ இல்லை அவுட்டுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ போவாங்க. ஸோ ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் டீமும், அதாவது பேட்டரும் ரிவ்யூ போவார், பவுலிங் சைடில் இருக்கக்கூடிய கேப்டனும் ரிவ்யூ போவாங்க.
அப்போது தேர்ட் அம்பையருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோட ரிவ்யூ போகும், ஸோ யார் டிஆர்எஸ் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு போகும்னா யார் ஃபஸ்ட்டு கேட்டாங்களோ அவங்களோடது தான் போகும். பட் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவ்யூ எடுக்க போகிறது யார், பேட்டர் எடுப்பாரா இல்லை பவுலிங் சைட்லேருந்து எடுப்பாங்களா அப்படின்னா, அவுட்டு கொடுத்துட்டாங்க அம்பையர் அப்படின்னா டெஃபினட்டாக பவுலிங் சைட்லேருந்து ரிவ்யூ போக மாட்டாங்க. ஸோ பேட்டர் சைட்லேருந்து தான் ரிவ்யூ போவாங்க. நாட் அவுட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பவுலிங் சைட்லேருந்து போவாங்க. ஆனால் இப்போ ஒய்டு இருக்குல்ல, ஒய்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இல்லை நான் நகரலை, இல்லை நீ நகர்ந்துட்ட அப்படின்னு பேட்டரும் ரிவ்யூவுக்கு போவார், பவுலிங் டீமோட கேப்டன் ரிவ்யூவுக்கு போவாங்க. அப்போ தான் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும். கண்டிப்பாக இந்த மாற்றமும் இந்த நினைவூட்டலோ ரொம்ப அவசியமானது. இப்போ ஒய்டுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரிவ்யூ கேட்டேன்னா ரிவ்யூ கேட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுப்பாங்க. 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. யார் முன்னாடியே எடுக்கிறது, பவுலர் உடனே வந்து பார்த்திங்கன்னா கேப்டனை இன்டிமேட் பண்ணி எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப்பில் நிற்பார், இல்லை இன்சைட் சர்க்கிளில் நிற்பார் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே டைமிங் தான். யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களோட ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களோட ரிவ்யூவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிவி அம்பையருக்கு போவாங்க அப்படிங்கிறதும் ஐசிசி தெரிவிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பால் கேட்ச். இப்போ பவுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பால் போட்டுறாரு, இடுப்புக்கு மேலே பாலை போட்டுறாரு. அப்படிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுலேயே வந்து பாப்அப் கிரீஸில் வந்து அவரோட கால் படலை, கிரீஸை தாண்டி வெளியில் பட்டுடுச்சு அப்படின்னு ஒரு நோ பால் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அவர் தூக்கி அடிச்சிடறாரு. அப்போ ஒரு ஃபீல்டர் கையில் வந்து பால் உட்கார்ந்துருந்தது. உட்காரும் போது அவங்க ஓடி எடுப்பாங்கல்ல, இப்போ ஐசிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை ஃபீல்டர் வந்து அந்த கேட்ச் எடுக்கிறாரு, அது பவுலராக இருந்தாலும் விக்கெட் கீப்பராக இருந்தாலும் ஃபீல்டராக இருந்தாலும் யாராவது அவங்க அந்த நோ பாலில் கேட்ச் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போது அவங்க ஓடி எடுத்த ரன்னை கவுண்ட் பண்ண மாட்டாங்களாம். நோ பால் போட்டாங்கல்ல, நோ பால் போட்டதுக்காக அந்த ஒரு ரன் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவாங்களாம். இப்போ ஒருவேளை அந்த கேட்சை பிடிக்கல, அதாவது லீகலாக அந்த கேட்சை தவற விட்டுட்டாரு அப்படின்னா, மறுபடி தவற விட்டுட்டாரு அப்படின்னா அந்த நோ பால் ரன் ஒரு ரன் அதையும் கவுண்ட் பண்ணுவாங்க, ஓடி எடுத்த ரன்னையும் கவுண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஐசிசி இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரூல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நோ பால் போட்டாலும் அந்த கேட்சை விடணும், புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல, நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சொல்லுவாங்க, கேட்ச் பிடிச்சா நாட் அவுட்டு, ஸ்டெம்பிங் பண்ணால் நாட் அவுட்டு, போல்டானா நாட் அவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபீல்டர்ஸ் அதனால் அசால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேட்சை பிடிக்காமல் கூட விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போது அப்படி கிடையாது. ஃப்ரீ ஹிட் நோ பாலில் தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, கேட்ச் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ரன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிசியோட விதியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரூலாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓடிஐயில் வந்து இப்போ ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒரு பால் யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் 50 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூ பாலை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ரூல் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓடிஐ கிரிக்கெட்டில் 34 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நியூ பால் யூஸ் பண்ணுவாங்க. அந்த 34 ஓவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் டீமோட கேப்டன் வந்து ஒரு பாலை சூஸ் பண்ணுவார். அந்த ஒரு பாலை தான் 2 எண்ட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக இந்த ரிவர்ஸ் ஸ்விங், ஸ்பின்னர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் இந்த ரூல் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலே இந்த டைட்டில் வச்சா தான் நான் வைப்பேன். என்னென்னா T20 வேர்ல்டு கப் 2024 சூரியகுமார் யாதவ் டேவிட் மில்லரோட கேட்ச் லாங் ஆஃபில் வந்து பிடிப்பார். அதுதான் வந்து இந்தியாவுக்கு T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்த ஒரு கேட்சாகவும் பார்க்கப்படுது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், அதாவது பவுண்டரி லைனில் இருக்கக்கூடிய ஃபீல்டர் பிடிக்கக்கூடிய அந்த கேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிசியோட சட்டத்தில் சில பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஃபீல்டை வந்து அவுட் ஃபீல்டில் நின்று கேட்சை பிடிச்சிட்டு இப்போ தூக்கி போட்டு பவுண்டரி லைன்லேருந்து வந்து திரும்ப வெளில வந்து கேட்ச் பிடிப்பார்ல, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அவுட் ஃபீல்டர் நின்று இப்போ பவுண்டரி லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாரு, கேட்சை பிடிச்சிட்டு தடுமாறாரு, உடனே பாலை தூக்கி போட்டால் அந்த பால் பவுண்டரி லைனுக்குள்ளே வருது, அதாவது 6 லைனுக்குள்ளே உழப்போகுது. உடனே ஃபீல்டர் என்ன பண்ணுறாரு, பவுண்டரி லைனுக்குள்ளே காலை வச்சு திரும்ப ஜம்ப் பண்ணி திரும்ப அந்த பாலை வெளில தூக்கி போட்டு வந்து பிடிக்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல அவுட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஐசிசியோட ரூல் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அது நாட் அவுட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா, இப்போ டாக் டீம் கேட்ச் போட்டு பிடிப்பாங்கல்ல, அப்போ கேட்ச் எடுக்கக்கூடிய பிளேயர் தடுமாறுறதுனால பாலை தூக்கி வெளியில போடுவார். வெளியில போட்டதுக்கு அப்புறம் அப்போ இன்னொரு ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிப்பார்ல, அப்போ கேட்ச் எடுக்கும் போது தூக்கி போட்ட அது முதல்ல கேட்ச் போட்டு தடுமாறுற பிளேயர் இருக்காருல்ல, அவரு பவுண்டரி லைனுக்குள்ள இருந்தா அது 6, பவுண்டரி லைனுக்குள்ள வெளியில இருந்தாதான் அவுட்டு. ஏன்னா இப்போ ஸ்கோர் கார்டில் வந்து யார் அந்த கேட்சை பிடிச்சதா போடுவாங்க அப்படின்னா 2 ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சதா போட மாட்டாங்க. யார் முதல்ல கேட்ச் பிடிச்சாங்களோ அவங்களோட பேரை தான் ஸ்கோர் கார்டில் போடுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த கேட்ச் பிடிச்ச அந்த தடுமாறின அந்த ஃபீல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கேட்ச் பிடிக்கிற 2வது ஃபீல்டர் அந்த பாலை எடுக்கும் போது
இந்த கேட்சை தூக்கி போட்ட அந்த பிளேயரும் வெளியில் இருக்கணும். இந்த ரூலு ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஊர்களில் நீங்கள் விளையாடும் போது டேக் டீம் கேட்ச் எடுக்கும் போது இந்த ரூல் கண்டிப்பாக வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த பார்ட்டை மட்டும் உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பேட்டர் பவுலர் வந்து பாலை போடுறதுக்கு முன்னாடி அவர் ஆஃப் சைடு நகர்ந்தாலோ இல்லை லெக் சைடு நகர்ந்தாலோ அந்த ஒயிடில் இருக்கிற சைட் கிரீஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர் பால் போடுறதுக்கு முன்னாடி ஆஃப் சைடு போகிறாரு அப்படின்னா அந்த சைட் கிரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எந்த அளவுக்கு மாறுறாரோ அதே அளவுக்கு அதுவும் சைடில் மூவ் ஆகும். இப்போ இந்த ரூலில் ஒரு குழப்பம் இருக்கும். என்னன்னா, ஜாஸ் பட்லர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பேட் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு ஆஃப் சைடு போயிட்டு திடீர்னு ஆல்ரெடி இருந்த பழைய பொசிஷனுக்கே வந்து அந்த பாலை அடிப்பார். இப்போது என்ன ஆகும், ஐயோ பழைய பொசிஷனா இல்லை மாறின அந்த பொசிஷன்லேருந்து ஒயிட் கிரீஸு அளவு மாறுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். ஆனால் இப்போ ஐசிசி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு ஒரிஜினல் பொசிஷனில் இருப்பீங்க பவுலர் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ பவுலர் போடுறதுக்கு முன்னாடி திரும்பி நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு போவீங்கள்ல, அந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் மாறினாலும் எந்த பொசிஷனில் நீங்கள் மாறினீங்களோ அந்த பொசிஷன்லேருந்து தான் அந்த சைட் கிரீஸ் மாறும். நீங்கள் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து நீங்கள் மாறிட்டு திரும்ப ஒரிஜினல் பொசிஷன் போனாலும் நீங்கள் எந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு நின்னீங்களோ, அதாவது எந்த பொசிஷனுக்கு மாறினீங்களோ அந்த பொசிஷன் தான் கணக்கிடப்படும். அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் கிரீஸு அளவெடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஐசிசி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ரோலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது ஜாஸ் பட்லர், அதுக்கப்புறம் T20 வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து அவங்க டக்குன்னு மாறி திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பவுலர்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு ரூலாக தான் நான் பார்க்குறேன். இப்போது ஒரு பேட்ஸ்மேனோட பேட்டில் பால் படுது, ஓகேங்களா, உடனே அந்த பாலை வந்து விக்கெட் கீப்பரோ இல்லை ஃபார்வர்ட் ஷாட் லெக் சில்லி பாயிண்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டரோ கேட்சை எடுத்துடுறாரு. கேட்சை எடுத்தோடனே பேட்டர் என்ன பண்ணுறாரு, இல்லை பாஸு அது வந்து என்னோட பேட்டில் படலை பேடில் தான் பட்டுச்சு அப்படின்னு அவர் ரிவ்யூ போகிறாரு. அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அம்பையர்ஸ் கால்னு வந்தால் அதை நாட்டு கொடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை பேடில் பட்டிருந்தாலும் புரியுதுங்களா, ஒருவேளை பேடில் பட்டுருந்தா அம்பையர்ஸ் கால்னு வந்தால் அது அவுட்டுன்னு இப்போ கொடுக்குறாங்களாம். பேட்டில் படாமல் வெறும் பேடில் மட்டும் பட்டிருந்தாலும் அது அம்பையர்ஸ் கால்னு வந்தாலும் அது அம்பையர்ஸ் காலின் படி அது இப்போது அவுட்டுன்னு கொடுக்குறாங்களாம். புரியுதுங்களா? எனக்கு இந்த ரூல் வந்து ஓகே, இது எந்த அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் சொன்ன இந்த 7, 8, 9 ரூல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய ரூல்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அந்த கன்கஷன் ரூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பவுண்டரி லைன் கேட்ச் அந்த ரூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெலிபரேட் ரூலுங்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சைட் கிரீஸ் அந்த ரூலுங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ரூல் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் கண்டிப்பாக இந்த ரூல் எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ரூலுக்காக ஊருக்குள்ள நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன், இப்போயாவது மாற்றம் வந்திருக்குப்பா அப்படின்னு என்ன ரூல் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஊரெல்லாம் நீங்கள் பாருங்கள், அந்த ஒரிஜினல் பொசிஷனில் இருந்து திரும்பி ஒரு பொசிஷனுக்கு வந்து திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும்போது அதெல்லாமே பிரச்சனையாகும். என்ன நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலேருந்தே, அதாவது இப்போது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் முடிஞ்சு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்லேருந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகிட்டு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒயிட் பால் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது இதிலிருந்தே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே.